அனைவருக்கும் வணக்கம். மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க. உச்ச பலத்தை இழந்து மிக வலுவாக இயல்பான நிலைக்கு திரும்புகிறார். எனவே இந்த வேளையில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றம் ஏற்பட போகிறது, அதீத நன்மையை சந்திக்கக்கூடிய ராசியாக எந்தெந்த ராசிகள் பார்க்கப்படுகின்றன. அதே சமயத்தில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் முதன்மையான யோகமும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது என்பதை செவ்வாய் ஏற்படுத்துகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவகிரகங்களிலே மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்வில் அதிரடியாக தடாலடியாக திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இருந்தால்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்ச நிவர்த்தி பெற்று சனியின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் நுழைவதால் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் சனி தனது பார்வையில் பகை கிரகமாக தான் செவ்வாயை பார்க்கிறார். ஆனால் செவ்வாய் சமகிரகமாக பார்த்தாலும் கூட கும்பராசி அவருக்கு சிறப்பான இடமாக பார்க்க முடியாது. எனவே அங்கு நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல விஷயங்களில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அவருடைய சஞ்சார அமைப்பின்படி அதிக நன்மைகளை 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்கள் பெறுகின்றன. அதில் குறிப்பாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மை கிடைக்கிறது. அதே போன்று கன்னி ராசி மற்றும் ரிஷபம் மற்றும் மேச ராசி ஆகிய ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அவருடைய சஞ்சார அமைப்பின்படி பார்க்கும் போது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அவர் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் கூட பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவில் அவர் பலம் குறைந்து விடாது. பல விஷயங்களை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் நிறைவாக உருவாக்கி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாகவும் மாற்றி கொடுப்பாருங்க. குறிப்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக பலனும் அதிக துணிவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. போட்டிகள், தடைகள், தாமதங்களை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மங்களகாரகரான செவ்வாய் பல தடைகளையும் தாமதங்களையும் விலக்கி எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார். பொதுவாகவே அவர் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் இந்த தருணத்தில் போலீஸ், இராணுவம், மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் துறை சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை பொதுவாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். நிலம் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கிறது. சுயதொழில் துவங்குதல், சுயதொழிலை மேம்படுத்துதல் போன்ற பணிகளை விரைவாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறார். அதே வேளையில் இந்த தருணத்தில் அவர் உச்சபலம் இழப்பதால் தேவையற்ற முன்கோபம் படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவசரப்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே அவசரப்படாமல் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மேற்கொள்வது நல்லது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை செய்வதை விட நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சண்டை ஏற்படுகிறது என்று தெரிந்தவுடன் அங்கிருந்து விலகி செல்வது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்கும். அதோடு மட்டுமல்லாது பயணங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற சங்கடங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. இப்படி பொதுவாக உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய தனித்தன்மை என்னவென்றால் மேசராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தலைமை பொறுப்பேற்கக்கூடிய நல்ல வகையில் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட போட்டிகள் இந்த தருணத்தில் குறையும். அவசரகதியில் எதையும் செய்யாமல் நிதானமாக செய்தால் மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. இந்த தருணத்தில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே சிறப்பு பார்வை பெற்ற 3வது கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பல இடங்களை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடி விலகி சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு நினைப்பதை விட பல காரியங்களை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மிதுன ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும். சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனால் பேச்சிலும் செயலிலும் நிதானத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் இந்த வேளையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை உறுதியாகவே தவிர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உணர்ச்சி வசத்திற்கு மட்டும் இடம் கொடாமல் இருந்தால் பல நெருக்கடிகளை தவிர்த்து அஷ்டமஸ்தானம் என்றாலும் சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதோடு பாதுகாப்பான குடும்ப சூழலை சந்திக்கும் தருணமாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகாரமும் பதவி உயர்வும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும். அகந்தையை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள், வழக்கில் நல்ல தீர்வு கிடைக்கும். உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது பல பிரச்சனைகளை முற்றிலுமாக விலக்கி அபரிவிதமான யோக பலன்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிகப்பெரிய அளவிலான லாபம் இந்த தருணத்தில் உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். நிலையான சுயமான முடிவெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எதையும் கண்டு பயப்படாமல் தெளிவுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்தி வெற்றிக்கான ரகசியத்தை காணும் தருணமாகவும் அமைய போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உயர்கல்வி சாதகமாக அமையும். பயணங்கள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்க போகிறது. கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியாக இருக்கும் தருணமாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த லாபம் வலுவாக கிடைக்க போகிறது. நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும். கருத்து மோதல்களை மட்டும் தவிர்ப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது. மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் விரய செலவுகளாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆற்றல் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனையும் இந்த தருணத்தில் வலுப்பெறும் நேரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அனைவருக்கும் சிறந்த நற்பலன்களையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறந்த தருணமாக இந்த வேலை மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை.